ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு பூரி. இந்த சிக்கன் குழம்பு பூரி யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன். இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேருந்து ட்ரை பண்ணுறேன். ஆனால் இங்கே பக்கத்தில் வேலை நடக்குது, ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் குருமா பூரி யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது செய்யணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு தட்டு எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. அவங்களுக்கு பூரி வச்சு கொடுத்துட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம், கல்பாசி, அன்னாச்சி பூ இதெல்லாமே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பொன்னிறமாக வரட்டும், வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்குங்க. அடி பிடிச்சிடாமையும் பார்த்துக்குங்க. சில பேர் ஃபஸ்ட்டு போடும் போது அடி பிடிக்கும், அது கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம். இது ரெண்டுமே நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி சிக்கன் குழம்பு பூரி யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள், ப்ளீஸ் சொல்லுங்கள். ஏன் நான் மறுபடியும் கேட்குறேன்னா, நிறைய பேரில் பூரிக்கு சிக்கன் குருமாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பத்தலைனா கூட மறுபடியும் சேர்த்துக்கலாம். அதனால் கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன், மறுபடியும் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இது வதங்கிக்கிட்டே நல்லா மசிஞ்சு வரும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு சேர்த்தோம்னா நல்லா மசிஞ்சு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும். தக்காளி இருக்கிற தடையுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு சிக்கன் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முன்னாடிலாம் லெக் பீஸ் வாங்கினா என் பொண்ணுக்கு ஒன்று, என் பையனுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வாங்குவோம். இப்போ 2 பீஸ் வந்தோடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. என் பையனுக்குன்னு சொல்லிட்டு அது காக்காவுக்கு தான் வச்சேன். எனக்கு பழைய நினைவுகள் என்னால் எதுவுமே மறக்க முடியல. என்ன செய்கிறது, சரி அதை விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த சிக்கனில் நல்லா தண்ணி விடும். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மூடி போட்டு வதக்கி விடுங்க. நான் பாருங்கள், இந்த மாதிரி தான் மூடி போட்டு வதக்கி விட்டுப்பேன். அதிலே கொஞ்சம் தண்ணி வரும், பயப்பட வேணாம், அடி பிடிக்காது. இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாமே நான் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கிறேன். ஏன்னா குழம்பும் கொஞ்சம் நிறைய வைக்கிறதுனால கொஞ்சம் கூட தெரியும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் கொஞ்சம் காரசாரமாக தான் வைப்போம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மசாலா போட்டுக்குங்க, இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. அதிலேயே இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும்போது எண்ணெயும் பிரிஞ்சு வரும் லைட்டாக. அந்த டைமில் இதில் தேங்காவில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, முந்திரி, சோம்பு, தேங்காய் இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிருக்கேன், மைய அரைச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வதக்கி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, திக்காக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டுமா, ஏன்னா சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். தைரியமாக செய்யுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இது நல்லாவே கொதித்து வருது, நல்லா கொதித்து வந்துட்டு இருக்குது. நான் நல்லா அந்த பச்சை வாசனை போக எல்லாமே வதக்கிட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போ சைடில் நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெயில் சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், நிறையவே எண்ணெய் விடலை இந்த வாட்டி. கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருப்போம். இப்போ எல்லாமே சுட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து பாப்பாவை கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க வேண்டியது தான். செஞ்ச உடனே தம்பிக்கு ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்லிட்டேன்.
எடுத்துகிட்டு போய் வச்சு காக்கா வந்தது. காக்காவுக்கு ஒரு பூரி நல்லா பிச்சு போட்டு அவருக்கு வச்சாச்சு. அவருக்கு ஆனந்தமாக வந்து ஒரு 10 பேர் வந்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. அடுத்து எங்கள் பாப்பாவுக்கு தான் குழம்பு கொதித்த உடனே அவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா எனக்கு மாவு பிசையும் போதே என் பையன் வந்து ஒரு உருண்டை 2 உருண்டை எடுத்து சாப்பிட்ருவான். அது இப்போ வரைக்கும் அவன் +2 படிக்கிற வரைக்குமே அவனுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே. அந்த ஞாபகமாக அந்த பச்சை மாவும் எடுத்துகிட்டு போய் ஒரு உருண்டை வச்சேன், அதையும் காலி பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஹேபிட்டு இங்கே இருக்கான்னு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்டு வச்சு பார்த்தேன். அதையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சிச்சு, நல்லா கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.